ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இது நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் அடிக்கடி பண்ணி கொண்டு போகிறது தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு போகிறதுக்கு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தக்காளியை முதல்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்களேன், நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேன் சூடாச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் சூடாச்சுங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ துண்டுங்க இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, இதுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்துச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. நான் பண்ணுற மணிக்காக நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு. இப்போ நமக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்துச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ இதில் நம்ம பேஸ்ட்டு பண்ண அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம், தக்காளி பேஸ்ட்டை. இப்போ இந்த தக்காளி கூடயே நம்ம கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், உரப்புக்காக கொஞ்சம் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த தக்காளி இதெல்லாம் வதங்கி வரக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவாங்க. நம்ம சாதம் வடிக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நான் வடிச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளிக்கு மட்டும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க வதங்கி வரதுக்காக. நல்லா இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குருவாங்க. ஒரு 2 நிமிஷம்னால எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டும் அந்த சாதம் சாப்பிடும்போது அந்த தக்காளி கடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க. இந்த தக்காளிக்கு ஏற்கனவே வதங்கும் போது உப்பு போட்டுருந்தாங்களேங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாம். காலைனா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் ஏற்கனவே பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் மல்லி இலை இதையும் தூவி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே தாங்க. நம்ம இந்த சாதம் சாப்பிடும்போது தக்காளி ஒரு கடியும் இந்த சாதமும் கொஞ்சம் கடி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.